கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ உடனே சத்தம் போட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி உடனே ஓடோடி வராங்க. என்னாச்சு ரேவதி அப்படிங்கும்போது என்னென்னு தெரியல, எனக்கு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ டேப்லெட் போட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை போடலை அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னோம்ல, நீ எதுக்காக சாப்பிடாம இருக்கிற, நான் சொல்றது கேளு, கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் ஒரு வேளை தான் சாப்பிடணும்னு சொல்லி நான் விரதம் இருக்கிறேன்னா அதுக்காக நீயும் விரதம் இருக்கிறாங்களா? அது மட்டும் இல்லாமல் உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புருஷன் நீங்களே விரதம் இருக்கும்போது நான் இருந்தா என்ன அப்படிங்கும்போது உடனே அவங்க கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு உன்னுடைய நிலைமை இப்போ அப்படி கிடையாது, நீ கரெக்டாக டேப்லெட்லாம் போடணும், அதனால நீ சாப்பிடணும் இருன்னு சொல்லிட்டு அவங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்ததுமே ரேவதிக்கு ஊட்டி விடவும் இப்போ ரேவதி அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ ரேவதி சொல்றாங்க, கார்த்தி ஒன்ன மாதிரிக்கு ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், அம்மா ஒரு நல்ல புருஷனை தான் எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நான் சொல்றது கேளு, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே உன்னை பத்தினா உண்மையை சொல்லணும்னு இருக்கிறேல்ல, தயவு செய்து நீ சொல்லாத, நீ சொன்னேன்னா கண்டிப்பாக அம்மா ஏதாவது விபரீதமான முடிவு எடுப்பாங்க, அதனால சொல்கிறது கேளு, அது தெரியும் போது தெரியட்டும், இப்போதைக்கு நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு இப்போ நீ அதை பற்றிலாம் ஒன்றும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், ஆமாம் டேப்லெட் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இரு நானே போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புவோம். அடுத்து அங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலுவும் கோயிலுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சதுமே அவங்க சாமி விக்கிரகத்தை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ முத்துவேலு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நம்ம இது நாள் வரைக்கும் எதை தப்புலாம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் சாமி விக்கிரகத்தை இப்போ தூக்குறோம், ஏதாவது தண்டிச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது என்ன சித்தப்பா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கலாமா, நீ தூக்கலன்னா என்ன நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி விக்கிரகத்தை அவங்க எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே ஒரு சாக்கு பையில போட்டு அவங்க கட்டி வச்சுட்டு அவங்க போகும்போது அப்போ கோயில் மணியை அவங்க தெரியாதனமா அடிச்சிடவும் கோயில் மணி அடிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ என்னது கோயில் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கோயிலுக்கு வெளியே 2-3 பேர் இருக்கிறாங்க. என்னது கோயிலுக்குள்ள இந்த நேரத்தில் சத்தம் கட்டுட்டு இருக்குது, கோயிலே பூட்டி வச்சுது, இந்த நேரம் என்ன சத்தம் கட்டுட்டு இருக்குது, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்குள்ள வராங்க. அப்போ முத்துவேல் சொல்றாங்க, கோயில் மணி சத்தம் கேட்டு அந்த கோயிலுக்குள்ள யாரோ வராங்க, வா நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சிவனாண்டியும் ஒளிஞ்சு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கோயிலில் பார்க்குறாங்க. அதாவது வெளியே நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கவும் ஜன்னல் வழியே தெரியுது. அப்போ கோயிலில் ஒருத்தரும் இல்லை, ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்க போலுக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா முத்துவேலும் சிவனாண்டியும் சாமி விக்கிரகத்தை எடுத்து அவங்க சுவர் ஏறி குதிச்சுட்டு அவங்க இந்த பக்கம் வராங்க. அப்போ காரில் அவங்க சாமி விக்கிரகத்தை வச்சுட்டு 2 பேரும் தப்பிச்சு போகவும் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கார் திடீர்னு நின்றுது. உடனே டிரைவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னென்னு தெரியல, கார் திடீர்னு நின்று போச்சுது, இருங்க சரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சரி பண்ணிட்டு இருக்கவும் அதே இடத்துக்கு பார்த்தோம்னா கார்த்தி டேப்லெட் வாங்கிட்டு அவங்க திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது என்னது, கார்த்தியோட கார் மாதிரிக்கு தெரியுது, கார்த்தி தான் வாரா சித்தப்பா அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும் நம்மளை மட்டும் இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா அவ்வளோதான் கெட்டு போச்சுது காரியமேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தோம்னா காருக்குள்ளே 2 பேரும் ஒழிஞ்சிக்கிட்டுதாங்க. அப்போ கார்த்தி அங்கே வரவும் உடனே என்னங்க கார் இப்படி குறுக்க நிற்பாட்டி வச்சிருக்கிறீங்க, கார் எடுக்க முடியாது அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைங்க திடீர்னு கார் ரிப்பேர் ஆகி போச்சுது, அதுதான் நான் சரி பார்த்துட்டேன், இப்போ இருங்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணவும் ஸ்டார்ட் ஆயிருது. அப்படியே உடனே பார்த்தோம்னா அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தியும் முத்துவேலும் சிவனாண்டியும் காருக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்குத கார்த்தி பார்க்காமையே அவங்க போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரேவதிக்கு டேப்லெட்டை கொடுக்கவும் நீ படுத்து நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லும்போது ரேவதியும் சரிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா காலையில் விடிஞ்சிடவும் எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. பார்த்துமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்க்கும்போது சிவனாண்டியும் முத்துவேலும் சாமி விக்கிரகத்தை எடுத்து நேராக காளிமாலோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ காளிமால் கேட்குறாங்க, என்ன சிவனாண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சித்தி நீங்கள் சொன்ன மாதிரிக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே சாமி விக்கிரகத்தை ஒரு ரூமில் வச்சு அவங்க பூட்டி வச்சுருந்தாங்க. இன்னுமே பாரு விக்கிரகம் காணலன்னு சொல்லிக்கிட்டு கோயில் கும்பாபிஷேகமே நிற்க போகுது. அடுத்தது அந்த குடும்பமே பாரு தலை குனிஞ்சு ஊர் மக்கள் மத்தியில் நிற்க போகிறாங்க, எல்லாரும் கேட்காத கேள்விலாம் கேட்க போகிறாங்க, அந்த குடும்பமே அசிங்கப்பட்டு நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கோயிலுக்கு காலையில் எல்லாரும் வரவும் வந்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது சாமி விக்கிரகத்தை காணல அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயம் பரமேஸ்வரி பாட்டிக்கு போகவும் உடனே அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ கார்த்திகிட்ட இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி அவங்க சொல்லும் போது கார்த்தி எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னையா திடீர்னு சாமி விக்கிரகத்தை காணல, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது இப்போ ஊர்க்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க அபசகுணமா சாமி விக்கிரகத்தையே காணாம போச்சுது, இப்போ என்ன பண்றதுக்கு, யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ராத்திரி மனுஷத்தம் கேட்டுட்டு இருக்கும் போது 2 பேரும் பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, ராத்திரி கோயில மனுஷத்தம் கட்டுச்சுது, நாங்க உடனே இங்க பார்த்தோம், பார்க்கும்போது யாருமே இல்லை அப்படிங்கவும் அப்போ அந்த நேரத்துல
தான் வந்து சாமி விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க விருமன் சிவனாண்டி முத்துவேல் வந்து நின்றுட்டு இருக்கவும் உடனே வந்து காத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எத்தனை மணிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ அவங்க வந்து டைமை சொல்றாங்க. இது கிட்டதுமே கார்த்தியும் வந்து அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னையா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது இப்போ இதால வந்து கோயில் கும்பாபிஷேகம் தடுங்களா நின்றக்கூடாது ஏற்கனவே ஒரு முறை நின்று போச்சுது திரும்பவும் இந்த மாதிரிக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் என்னங்க இந்த மாதிரிக்கு கோயில் கும்பாபிஷேகம் 2வது இடம் நிக்க போதா இது என்ன பெரிய அபசகுணமா இருக்குது இதனால ஊருக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கவும் இப்போ காட்டு வந்து சொல்றாங்க அங்க பாருங்க கோவில் கும்பாபிஷேகம் இந்த இடம் நிக்காது எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கவும் இப்போ விருமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற கோயில் கும்பாபிஷேகம் நடக்குன்னு அங்க சாமி விக்கிரகத்தையே காணல அப்படி இருக்கும்போது எப்படி கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படிங்கவும் இப்போ சிவனாண்டி முத்துவேல் அவங்களும் சொல்றாங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு உங்க குடும்பம் தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ உங்க குடும்பத்துல தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனாலதான் சாமி விக்கிரகத்தை காணல இது எல்லாம் உங்க குடும்பத்தாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப கார்த்தி சொல்றாங்க இங்க பாருங்க என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் நிக்க போறதும் கிடையாது நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க கண்டிப்பா சாமி விக்கிரகம் கிடைச்சிரும் அப்படிங்கும் போது அது எப்படி கிடைச்சிரும் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது அப்போ உடனே அவங்க வந்து காத்து சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க வந்து என்ன சும்மா கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க கூடாது இந்த சாமி விக்கிரகத்தை ஏறோதான் வேணும்னு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பா வந்து அந்த விக்கிரகத்தை நான் கண்டுபிடிச்சு நான் வந்து எடுத்துட்டு வருவேன் நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படிங்கவும் உடனே விரும்பன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இந்த ஒரு நாளுக்குள்ள நீ கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரலன்னா கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் அதை சவாலை ஏத்துக்கிட்டுதாங்க சாமி சிலையை நான் இன்னைக்குள்ள எப்படி நான் எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் விருமன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இவன் எங்க தான் தேடினாலும் சரிதான் எதுவும் கிடைக்க போறது கிடையாது கண்டிப்பா இதுல நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும் அடுத்த பார்த்தோம்னா கார்த்திக்கிட்ட வந்து அவங்க பாட்டியும் மயில் வாகனமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண போற இப்போ எப்படி ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கும் போது நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா ராத்திரி போல இத்தனை மணிக்கு மணி சத்தம் கேட்டிருக்குது அப்ப அத்தனை மணிக்கு தான் வந்து சாமி விக்கிரகத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதே டைம்ல நான் வந்து ரேவதிக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக வெளியே வந்தேன் அப்போ ஒரு காரு ரிப்பேர் ஆகி நின்னுது அதுவும் இதே வழியில தான் இதே டைம்ல தான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு என்னமோ அவங்க கிட்ட விசாரிச்சா உண்மை தெரியும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னையா நீ சொல்ற அப்படின்னு பாட்டி கேட்கும்போது பாட்டி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்குள்ள நான் சாமி விக்கிரகத்தோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாம போங்க அப்படிங்கவும் ஒன்னதாயே நான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வீட்டுக்கு வராங்க ஆத்தா எப்படியாவது வந்து நீ வந்து கிடைச்சிடணும் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி வந்து கண் கலங்கிட்டு போகவும் அடுத்த பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனமும் அவங்க வராங்க அப்போ வந்து அந்த காரோட நம்பரை வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கவும் அவங்களுக்கு அந்த நம்பரை வந்து தெரிஞ்சிருது ஏன்னா கார் கொஞ்ச நேரமும் நின்னனால அவங்களுக்கு அந்த நம்பர் தெரிஞ்சிடவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்காக சரவணன் கிட்ட அவங்க வந்து ஹெல்ப் கேட்கவும் சரவணன் ஹெல்ப் பண்றாங்க கரெக்டா அந்த கார் இருக்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க அந்த டிரைவர் கிட்ட விசாரிக்கும் போது அப்ப அந்த டிரைவர் சொல்றாங்க ஆமா இந்த இடத்துல இருந்து தான் 2 பேரும் வந்தாங்க அந்த கோயில் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லவும் ஏன்னா நான் சவாரிக்கு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கும் போது அவங்க 2 பேரும் வந்து ரூபா தரேன் என்னை கூட விட்டுருன்னு சொன்னாங்க அதனாலதான் அவங்கள நான் கார்ல ஏத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்த 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மொபைல்ல இருந்த போட்டோவை சிவனாண்டி முத்துவேல் போட்டோ வந்து கார்த்திக் காட்டும் போது உடனே ஆமா இந்த 2 பேர் தான் கையில வந்து ஏதோ ஒரு சாக்கு மூட்டை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது எங்க கொண்டு விட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது காளிமால் வீட்டை தான் காட்டுறாங்க இந்த வீட்டில் தான் கொண்டு விட்டு அப்படின்னு சொல்லவும் இது பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து நேராக பார்த்தோம்னா அவங்க காளிமாலோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே கார்த்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு ஒழுங்கு மரியாதையா சாமியோட விக்கிரகத்தை கொடுத்துருங்க அப்படிங்கவும் என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இருந்து காளிமால் கேட்டுட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க அவங்கள பார்த்ததுமே காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததான் அவங்க வீட்டில இருந்து சாமி விக்கிரகத்தை அவங்க எடுத்துருந்தாங்க எடுத்ததுமே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ போலீஸ்காரங்க சொல்றாங்க நீங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இவங்க மேல வந்து புகார் கொடுத்தீங்கன்னா இவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கூட்டிட்டு போயிருது அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து கரெக்டாக பார்த்தோம்னா சிவன் வந்துருந்தாங்க வந்ததுமே இவங்களை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ கார்த்தி சொல்றாங்க இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அதனால தான் உங்க மேலாம் நான் வந்து எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காம போறேன் ஆனால் இதுக்கு மேலே நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணினீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்லுவோம் அப்புறம் மயில் வாகனம் சொல்றாங்க எங்க பாரு சகலை இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது இவங்க மேல புகார் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இல்ல கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அதனாலதான் இவங்களை நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா சாமி விக்கிரகத்தோட அவங்க கோயிலுக்கு வராங்க அப்போ பாட்டி பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் ஊர்க்காரங்க அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்க இருந்தையா சாமி விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து அப்படிங்கும்போது பாட்டி அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.